வணக்கம். நம்முடைய டிஜிபி ரவி சார் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. அவர் கருத்து கணிப்பு அழகாக எடுத்து சொன்னார். அது பிரகாரம் ஒரு 80% டிவிக்கு வந்தது. அத நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது அவர் கூட அவருடைய Facebookல போட்டிருக்காரு. அது நான் பார்த்தேன். அவருடைய ஒரு வீடியோவுக்கும் நான் ரசிகன். ஏன்னா, அவர் அந்த மாரி கருத்துக்கள நெறைய எடுத்து அழகா சொல்லுவாரு. உடல் ரீதியாகவும், அந்த ஃபுட்ட எப்படி எடுத்துக்கிறது, பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இப்படி பலவிதமான கருத்துக்கள அவரு எந்த விதமான இது இல்லாம அழகா சொல்லுவாரு. அத கிரிட்டிசைஸ் யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த உடைய சமுதாயத்துல எல்லாருக்கும் கருத்துக்கள் சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவர் எவ்வளோ பெரிய விஷயங்கள எவ்வளோ அழகா எடுத்து சொல்றாரு. அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். அந்த திறமை உள்ள மனிதர்கிட்ட நம்ம நெறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுறக்கூடாது. அதுல அந்த கிரிட்டிசைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் சொல்றேன். அது அவருடைய ஒரு அருமையான கருத்து. அத எடுத்துக்கங்க. கிரிட்டிசைஸ் யாரையும் பண்ணாதீங்க. அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் ரவி சாருக்கு இன்னும் நீங்க பலவிதமான பதிவுகள போடணும். எங்கள மாரி ஆட்கள் அத அந்த பதிவுகள கேட்டு நிறைய நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது சாருக்கு உண்டான பதிவு. என்றைக்கும் இந்த மித்ரா டைம்ஸ் உங்க உறுதுணையா இருக்கும். அப்புறம் விஜய் சார் அவருடைய ரசிகர்களுக்கும், அவருடைய எம்எல்ஏக்கும் ஒரு சின்ன பதிவு. இப்பவே நீங்க ஒரு கொண்டாட்டங்கள்ல ஒரு தவறா பண்றீங்க. அவர் விஜய் பேர கெடுக்கிற மாரி. அத நீங்க செய்யக்கூடாது. நீங்க தான் இந்த சமயத்துல ரொம்ப பொறுமையா இருந்து, போலீஸ்காரர்களுக்கெல்லாம் நெறைய ஒத்துழைப்பு குடுத்து, ரோட்ல இருக்கிற பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, நீங்களே அத அழகா பண்ணணும். நீங்களே கொஞ்சம் பொதுமக்கள் இடைஞ்சல் பண்ற மாரி நெறைய YouTubeலயும், Instagramலயும் நெறைய வருது. அத நீங்களே பார்த்து திருந்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம உங்க தலைவருக்கு நீங்க இதெல்லாம் கட்டுப்பாட உண்டாக்கக்கூடாது. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் கூட டிவிக்கே ஆட்சி அமையும்னு சொல்லி நல்ல கருத்துக்கள அவரு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வரவேற்கணும். அதையும் நீங்க மனதில் கொண்டு எல்லோரும் ஜெயிச்சவங்க மூளைக்கு கொண்டு போய் கலகாலத்தை ஏற்படுத்திக்க கூடாது. அதுபோல தோத்தவங்களும் நம்ம மூளையில கொண்டு போய் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸ உண்டாக்கக்கூடாது. மன அழுத்தத்த. அதெல்லாம் இதயத்தோட வச்சு எல்லோரும் அழகா அனுசரிச்சு அந்த பதிவுகள கரெக்ட்டா கேட்டு, இந்த கருத்துக்களை பிரகாரம் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, எல்லாமே நல்லா இருக்கும். இது மித்லா பெட்ஸாக என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.